ஓகே. இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு வரீங்க இல்லையா? ஏன்னா, அப்படியே படிச்சதோட வச்சுட்டீங்க அப்படின்னா, ரிவைஸ் பண்றப்ப கொஞ்சம் அது கஷ்டமா இருக்கும். ஒரு தடவ நம்ம படிச்சத, கிளாஸ்ல பார்த்தத, அந்த வாரத்தில பார்த்தத, அந்த வாரத்துக்குள்ளேயே ஒரு தடவ இந்த கிளாஸ்ல நான் நோட்ஸ்ல சொன்னது, அந்த ஒர்க்கிங்ஸ்ல போட்டது, ஒர்க்கிங்ஸ்ல போடும்போது எந்தெந்த பாயிண்ட்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் சொன்னத நீங்க புக்ல நோட் பண்ணது, அதெல்லாமே ஒரு தடவ பார்த்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அதை திருப்பியும் மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி, ஏற்கனவே படித்த சாப்டரில் மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும். ஏன்னா டச் விட்டு போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு 2 தடவை அந்த மாதிரி திருப்பி திருப்பி மெயின் பாயிண்ட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. ஒரு தடவை ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஜஸ்ட் ரிவிஷன், இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக இல்லைனாலும் மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். அந்த ஒரு தடவை நீங்கள் மேஜராக படிக்கும்போது அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணீங்க, எது தப்பாக பண்ணினீங்க, அதை எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரிவைஸ் பண்ணும்போது பர்டிகுலராக அதை நல்லா பார்க்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும். ஏன்னா அக்கௌண்ட்ஸ்லலாம் மோர் தென் 60-70 எடுக்கலாம், நல்லா எடுக்கலாம். படிக்கிற விதமாக படிக்கணும். இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நான் எது இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் எல்லாமே கான்செப்ட் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தான். பட் அதில் எங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும், சம்மில் எந்த மாதிரி இடத்துல, சம்மில் எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வேறு எந்த மாதிரி கேட்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு சம்லேயுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு சாப்டர்லேயுமே சொல்லிட்டு வரேன். அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். அதை எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 60 + 70+ மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கும்போது எந்த டவுட்டுனாலும் தயங்கவே வேண்டாம், நம்ம குரூப்பில் போட்டு விடுங்க. ஓகே. இப்போ இன்னைக்கு வந்து எல்லோரும் எவ்வளோ படிச்சிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டேன். அப்படியே ஜஸ்ட் ஒரு இது வரைக்கும் பார்த்ததில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணுவோமா, ரிவைஸ் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு சாப்டரில் என்னென்னலாம் வந்துச்சு? ஃபஸ்ட்டு சாப்டரில் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இல்லையா? அதில் 2 டைப்பு பார்த்தோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம், பிரிட்டிஷ் அப்ரோச், அமெரிக்கன் அப்ரோச் 2 பார்த்தோம். அந்த 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னப்பா? பிரிட்டிஷ் அப்ரோச்னா என்ன, அமெரிக்கன் அப்ரோச்னா என்ன? என்ன வந்தது? இன்னும் ஒரு வாரத்தில் நமக்கு போர்ஷன் முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 5 to 6 days தான் இருக்கும். நேத்திக்கும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டியதுனால நேத்தி கிளாஸ் இல்லை. மேபி இந்த சாட்டர்டே சண்டேயில் ஏதாவது கிளாஸ் வைக்க முடிஞ்சால் வைக்கணும். உங்களுக்கு அநேகமாக நெக்ஸ்ட் வீக் மண்டேயில் போர்ஷன் முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடுவில் எனக்கு வேறு ஒர்க் இல்லாமல் இருந்து தொடர்ந்து கிளாஸ் வச்சோம்னா முடிச்சிடலாம். சொல்லுங்கள். அமெரிக்கன் அப்ரோச், பிரிட்டிஷ் அப்ரோச் என்ன பார்த்தோம்? வெரி குட். டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன வரும்? ஒரு டெபிட்டும் ஒரு கிரெடிட்டும் வரும். ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்து டெபிட்டும் கிரெடிட்டும் நம்ம போடுவோம். டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னு சொல்கிறது. ஒரு டெபிட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கிரெடிட் இருக்கும். இங்கே தான் இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு சொல்கிறது. என்னென்ன ரூல்ஸ் வரும்? பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் அக்கௌண்ட்ஸுக்கு ஓகே. நாமினல் அக்கௌண்ட்ஸுக்கு டெபிட் ஆல். ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம அக்கௌண்ட்ஸில் என்னென்ன பார்த்தோங்கிறதுன்னு சொல்லுவோம். அக்கௌண்ட்ஸில் என்னென்ன டைப் பார்த்தோம்? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்? 2 டைப் பார்த்தோம். பர்சனல் அக்கௌண்ட்ஸ், இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ் 2 பார்த்தோமா? இம்பர்சனலில் என்னென்ன டைப் பார்த்தோம்? Real and nominal accounts. Real and nominal accounts. Okay. Very good. Personal? Personal என்ன பார்த்தோம்? Natural. Representative. Artificial. Very good. நேச்சுரல்னா எக்ஸாம்பிள்? நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். நேம் ஆஃப் த பர்சன்.
ஸோ எக்ஸ் அக்கௌண்ட் ஆர் ஒய் அக்கௌண்ட் ஏதாவது ஒரு நேம். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் company, Company Infosys and Pro Technologies, ஓகே ABC Limited. ஓகே வெரி குட். எனி கம்பெனி எனி பிஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ரெப்ரசன்டேட்டிவ் Insurance premium paid, commission prepaid, salary payable. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம். இதெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இதில் ஒரு பாயிண்ட் கேட்குறேன். இப்போ பேங்க் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட், பர்சனலா ரியலா? பேங்க் இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட் பிகாஸ் இட் இஸ் அ கம்பெனி. அதனால் பர்சனல் அக்கௌண்ட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். சரியா? ஓகே. அடுத்தது அமெரிக்கன் அப்ரோச். அதில் என்ன பார்த்தோம்? அமெரிக்கன் அப்ரோச்சில் என்னென்ன ஹெட்டிங் எல்லாம் வரும்? இந்த மாதிரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் வராது. அதுக்கு பதிலாக liabilities, capital, ம் income and expense. வெரி குட். 5 ஹெட்டிங்கில் பிரிக்கிறோம். என்னென்ன பிரிக்கிறோம்? அசட்ஸ், லயபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ், இன்கம் அண்ட் கேபிட்டல். இந்த 5 ஹெட்டிங்கில் பிரித்து அதில் இன்க்ரீஸ் ஆகும்போது அசட் இதில் எதெல்லாம் இப்போ டெபிட் பேலன்ஸ் வரும்? அசட், லயபிலிட்டி, எக்ஸ்பென்ஸ், இன்கம், கேபிட்டல். இதில் எதெல்லாம் டெபிட் பேலன்ஸ்? asset, Debit. அசட், expense, எக்ஸ்பென்சஸ். மீதி 3 கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ். சரி, இந்த லயபிலிட்டிஸ்க்கும் கேபிட்டலுக்கும் ரெண்டும் வேறு வேறையா ஒன்றா? அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? கேபிட்டல் இஸ் ஆல்சோ ஏ லயபிலிட்டி இல்லையா? லயபிலிட்டி சைடில் தான் போடுறோம். அப்படி கேபிட்டலையும் லயபிலிட்டிஸையும் ரெண்டு பிரிக்கிறதுக்கான ரீசன் என்ன சொன்னேன் நான் கிளாஸில்? கேபிட்டல்னால் என்ன லயபிலிட்டி, மற்ற லயபிலிட்டிஸ் எல்லாம் என்ன எதை குறிக்கும்? capital internal liability, வெரி குட். கேபிட்டல்னா இன்டர்னல் லயபிலிட்டி, மற்றதெல்லாம் எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ். வெரி குட். சரி, இப்போ கான்செப்ட் இதோட லிங்க் பண்ணி கேட்குறேன். இந்த கேபிட்டலுக்கு ரிலேட்டடான அக்கௌண்டிங் கான்செப்ட் என்ன? கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, பிரின்சிபல்ஸ் அதெல்லாம் என்னென்னலாம் பார்த்தோம்? அக்ரூவல் கான்செப்ட், மேட்சிங் கான்செப்ட், ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட், கோயிங் கன்சர்ன், அந்த மாதிரி. Concept. வெரி குட். கேபிட்டல் எதில் ரெஃப்ளெக்ட் ஆகுது? பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட். ஓனரும் பிஸ்னஸும் வேற வேற ஆள் அப்படிங்கிறது தான் இங்கே காமிக்குது. ஓகே. இப்போ ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட் நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம்? எந்த இடத்துல ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்ட் நம்ம காமிக்கிறோம்? fixed asset value பண்றப்ப. வெரி குட். ஃபிக்ஸட் அசெட் வேல்யூவேஷனில் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் கான்செப்டை ஃபாலோ பண்ணுறோம். அடுத்தது மேட்சிங் கான்செப்ட்னா என்ன சொன்னேன்? மேட்சிங் கான்செப்ட்னா அதை எப்படி நம்ம ஆன்சர் எழுதணும்? வெறும்னா எக்ஸ்பென்ஸும் இன்கமும் மேட்ச் பண்ணுறோன்னு எழுதக்கூடாது. அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்? வாட் இஸ் அ மேட்சிங் கான்செப்ட்? We match with expenses, income, to such. Very good. Income should be matched with the expenses incurred to earn such revenue. Very good. அந்த பாயிண்ட் அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம்? க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் இஸ் மேட் அட் காஸ்ட் ஆர் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். ஸோ இது எந்த கான்செப்ட்? Conservative. வெரி குட். கன்சர்வேட்டிசம் கான்செப்ட். ஓகே. வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ்? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ்? Going concern. Consistency approved. Fundamental accounting assumptions.
கோயிங் கன்சர்ன், அக்ரூவல், consistency, accrual. அக்ரூவல். இந்த 3 கான்செப்டும் எதை குறிக்குது? இது 3 நேமை மட்டும் எழுதினா பத்தாது, இதோட எக்ஸ்பிளனேஷனும் இருக்கணும். கண்டிப்பாக அது ஷார்ட் நோட்ஸில் 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் மீன்? கோயிங் கன்சர்ன், அக்ரூவல், கன்சிஸ்டன்சி, தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ். இது ஏன் ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்னு சொல்கிறோம்? என்ன ரீசன்? இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். சூப்பர்மா, வெரி குட். பிஸ்னஸில் நார்மலாக ஃபண்டமெண்டலாக அக்கௌண்டிங் அசம்ஷன் இதுதான். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம் அப்படின்னா அது கோயிங் கன்சர்னாக இருக்கும், அக்ரூவல் கான்செப்டாக இருக்கும், கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் அசம்ஷன். இந்த 3 ஒரு பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணினோம்னா இட் நீட் நாட் பி டிஸ்க்ளோஸ்டு. இதை வந்து இதில் நோட்ஸில் எங்கேயும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் இந்த 3 நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலை நம்மளுக்கு இந்த கரண்ட் இயரில் அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி டிஸ்க்ளோஸ்டு இன் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கோயிங் கன்சர்ன்னா என்ன? பிஸ்னஸ் ஹேஸ் இன்டெஃபினைட் லைஃப் பீரியட். அக்ரூவல் கான்செப்ட்னா என்ன? அக்ரூவல் கான்செப்ட் ரெகக்னேஷன் ஆஃப் கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன். சரி, கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன் அது எப்படி சொல்லலாம்? வேற என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? Outstanding expenses. அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்டு, இன்கமில் பொறுத்த மட்டும் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அவுட்ஸ்டாண்டிங், தீஸ் ஆர் ஆல் டு பி அட்ஜஸ்டட். அது வந்து நம்ம ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணலை இன்கம்மை, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவலாக இன்கர் பண்ணலை. பட் அது எக்ஸ்பென்ஸோ இன்கமோ நெக்ஸ்ட் இயர்க்குரியது, இந்த இயர்க்குரியது, இந்த இயர்க்கு வாங்கியிருக்கோம் அல்லது பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் இது கணக்கிலேருந்து எடுக்கிறோம். இப்போ வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ் அக்ரூட் இன்கம் ரிலேட்டட் டு த கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட், அதை மட்டும்தான் கணக்கில் எடுக்கிறோம். ஈவன் தோ இட் இஸ் ஆக்சுவலி நாட் ரிசீவ்டு இன் கேஷ் ஆர் பெய்டு இன் கேஷ், அதை பற்றி கணக்கில் எடுக்கலை. ஈவன் இட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங், இட் இஸ் டு பி அக்கௌண்டட். சரி, இந்த அக்ரூவலை வச்சே இதை வச்சே நம்ம பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 3 பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அதுவுமே ஷார்ட் நோட்ஸில் கேட்கலாம். வாட் ஆர் த பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? என்னென்ன வரும்? பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன? இதுவும் தாராளமாக 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பாயிண்ட் இதுக்கு ஆன்சரில் இருக்குது. வாட் ஆர் த பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்? ஒன்று அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் மிக்சட் ஆர் ஹைபிரிட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இந்த அக்ரூவலுக்கு இன்னொரு நேம் என்ன? Mercantile. வெரி குட், மெர்கன்டைல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். இப்போ இந்த கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஆக்சுவலாக கேஷ் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன பண்ணியிருக்கோமோ அதை மட்டும், அதே மாதிரி கேஷாக என்ன இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் தான் கணக்கில் எடுப்போம். அவுட்ஸ்டாண்டிங், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், அந்த ப்ரீபெய்டு அதெல்லாம் இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம். மிக்சட் ஆர் ஹைபிரிட் பேசிஸ்னால் என்ன அர்த்தம்? இன்கம் ஆக்சுவல் பீரியட் எடுத்துக்குவோம், எக்ஸ்பென்ஸ் மட்டும் அக்ரூவல் பேஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இன்கம்மை கேஷ் பேசிஸ்லையும் எக்ஸ்பென்சஸை அக்ரூவல் பேசிஸ்லையும். வெரி குட். இது மிக்சட் ஆர் ஹைபிரிட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். சரி, இதில் கம்பெனிஸ் ஆக்ட் படி கம்பெனிஸ் எல்லாம் எந்த பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ணணும்? அக்ரூவல் பேசிஸ். வெரி குட். சரி, இப்போ கன்சிஸ்டன்சினா என்ன? கன்சிஸ்டன்சி கான்செப்ட் எதை சொல்லுது? மெத்தட்ஸ். என்ன மெத்தட்ஸ்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அதை இன்னும் டிஃபைன் பண்ணி கரெக்டாக சொல்லுங்கள். அதை நான் இப்போ திருப்பி அந்த கொஸ்டின் அதை நான் உங்களுக்கு போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும்னு நீ எக்ஸாம் எழுதும்போது அதை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான். என்ன மெத்தட்ஸ்?
இப்போ நம்ம Accounting method. அவ்வளோதான்ப்பா. அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் ஆர் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் டு பி ஃபாலோட் கன்சிஸ்டன்ட்லி. எந்த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் அல்லது பிரின்சிபல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும், தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வருஷத்தில் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன், க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷனில் காஸ்ட் பேசிஸ், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், வெயிட்டட் ஆவரேஜ், அந்த மாதிரி. சரி, இந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணாமல் வென் கேன் யூ கோ அகெயின்ஸ்ட் த கன்சிஸ்டன்சி கான்செப்ட்? அதுவும் 3 பாயிண்ட் உண்டு. இது எல்லாமே ஷார்ட் நோட்ஸுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எதில் வேணாலும் இந்த ஷார்ட் நோட்ஸில் 3 மார்க்கு கேட்கலாம். கன்சிஸ்டன்சி கான்செப்டுக்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் எப்போ பண்ண முடியும்? தட் இஸ் யூ கேன் சேஞ்ச் த மெத்தட்ஸ், அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் ஆர் பாலிசிஸ். நார்மலாக மாற்றக்கூடாது, அதுதான் கன்சிஸ்டன்சி கான்செப்ட். பட் யூ ஆர் அலவுட் டு சேஞ்ச் த அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஆர் கான்செப்ட். அது எப்போ? அது 3 சுச்சுவேஷனில். என்னென்ன? Legal or necessary. Legal, when it is legally necessary. Okay, when it is legally necessary. Legally necessary means என்ன? Mandatory. Mandatory means legally necessary. When it that may be due to an act. ஒரு ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அந்த ஆக்டில் வர சேஞ்சஸ்னால அது வந்து லீகலி நெசசரி. அது மேண்டேட்டரி ஆகும்போது as per any act. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பாயிண்ட். Get a better view in the business. பெட்டர் வியூ இன் த பிஸ்னஸ் அப்படிங்கிறத விட அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும். இருந்தா மாத்தலாம். என்னப்பா? பிசினஸ் லாஸ்லயே போயிட்டு இருந்துச்சுன்னா அதான் பெட்டர் ஃபைனான்ஷியல் பொசிஷனை நம்ம காமிக்கிறோம். அப்போ பெட்டர் ஃபைனான்ஷியல் பொசிஷன் அல்லது பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை பெட்டராக காமிக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். இந்த நடுவில் ஒரு பாயிண்ட் விட்டுட்டீங்களே, இந்த மேண்டேட்டரியை வச்சே 2 பாயிண்ட்டும் சொல்லியிருக்கேன் நான். ஒன்று ஆக்ட் சொல்லிட்டீங்க, Standard. வெரி குட் வெரி குட். அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி ஒரு மெத்தடை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும், அல்லது ஆக்ட் படி ஒரு லீகலாக ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, அதுபடி நம்ம ஒரு மெத்தடை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரைட் லைன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனிஸ் எல்லாம் கம்பெனிஸ் ஆக்டில் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ தான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கன்சிஸ்டன்சியிலேருந்து அவங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த நேரத்தில் வந்தது. அப்போ கன்சிஸ்டன்சியை அவங்க தாண்டி போகலாம், அது பிரச்சனை கிடையாது. பிகாஸ் இட் இஸ் ஆஸ் பர் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட். அதே மாதிரி தான் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம ஒரு மெத்தடை மாற்ற வேண்டியது இருந்தால் இட் இஸ் அலௌடு. அண்ட் தென் நீங்களாகவே நார்மலாக பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரூவ் தட் இந்த மெத்தடை நான் சேஞ்ச் பண்ணுறதுனால என்னுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷனை இன்னும் பெட்டராக காமிக்க முடியும், இன்னும் கொஞ்சம் பெட்டருங்கிறத விட ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அதில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதா இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கனாலே எல்லாமே 3 பாயிண்ட் உள்ளது. ஸோ இது ஒரு 3 மார்க்குக்கு ஷார்ட் நோட்ஸில் கேட்கலாம். ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன், பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், அண்ட் தென் கன்சிஸ்டன்சி எப்போ சேஞ்ச் பண்ணலாம், இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த 3ல் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா இப்போவே 3 மார்க் சொல்லி வச்சு நீங்கள் எழுதலாம். ஏன்னா எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், அதே மாதிரியே பண்ணுங்கள். முதல்ல இந்த நேம் போட்டுக்கோங்க. பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா கேஷ் பேசிஸ், அக்ரூவல் ஆர் மெர்கன்டைல் பேசிஸ் அண்ட் மிக்சட் ஆர் ஹைப்ரிட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கேஷ் பேசிஸ்னால் நம்ம ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேஷ் பேமெண்ட்ஸ் மட்டும்தான் அக்கௌண்ட்ஸ் போடுவோம். வேறஸ் அக்ரூவலில் ஈவன் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் தட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் அதெல்லாமே நம்ம கணக்கில் எடுக்கிறோம். மிக்சட் ஆர் ஹைப்ரிட்டில் income will be accounted on the basis of cash only, whereas in the payment side, that is expenses, it is on the basis of mercantile system அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, அடுத்தது டிரான்சாக்ஷன்ஸ், ஈவெண்ட். 2 டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்லப்பா, யாராவது சொல்ல முடியுமா? டிரான்சாக்ஷன்னா என்ன, ஈவெண்ட்னா என்ன? ஆச்சு, டிரான்சாக்ஷன் இவெண்ட்லாம் மறந்து போச்சா ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தது? Purchase பண்றது, சேல் பண்றது transaction. ஓகே,
வாட் இஸ் ஈவெண்ட்? டிரான்சாக்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான். ஸோ Transaction or consequences event. ஓகே, வெரி குட். ஸோ டிரான்சாக்ஷனுங்கிறது சம்திங் இன் எக்ஸ்சேஞ்ச், மணி வேல்யூவில் நம்ம ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் அதெல்லாம் டிரான்சாக்ஷன் சொல்கிறீங்க. ஈவெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன், என்ன பார்த்தோம் நம்ம கிளாஸில்? Closing stock. க்ளோசிங் ஸ்டாக், வெரி குட். இன்னொன்று ட்ரேடிங் பிஎன்எல்லையே இன்னொன்று நம்ம சொன்னோம், என்ன? Gross profit. கிராஸ் ப்ராஃபிட் ஆர் நெட் ப்ராஃபிட், வெரி குட். சரி, இப்போ கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், ரெவன்யூ டிரான்சாக்ஷன்ஸ்னு பார்த்தோம்ல. கேபிட்டல் டிரான்சாக்ஷன்னா என்ன, ரெவன்யூ டிரான்சாக்ஷன்னா என்ன, என்ன அதை பற்றின என்ன ஐடியா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள். மோர் தென் 1 இயருக்கு மேல இருக்க எல்லாம் கேப்சர் இல்லை, அது மோர் தேன் ரெக்கரிங். ரெக்கரிங், ஓகே, வெரி குட். ரெக்கரிங், நான் ரெக்கரிங் ஒரு பாயிண்ட்டு சொல்லிடலாம். அந்த மோர் தேன் 1 இயர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வேர்டை மட்டும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். மோர் தேன் 1 இயர் அப்படின்னா எது மோர் தேன் 1 இயர்? Then one accounting period. அதான் மோர் தென் 1 அக்கௌண்டிங் பீரியட், ஓகே. அந்த எக்ஸ்பென்ஸ் மோர் தென் 1 அக்கௌண்டிங் பீரியட்னு சொல்ல வரீங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு தெளிவாக இருக்கணும். வெறும் மோர் தென் 1 அக்கௌண்டிங் பீரியட்னு இருந்தால் ஆன்சர் வராது, மார்க் கிடைக்காது. என்னம்மா? Capital expenditures which are more than one accounting period. அதான் என்ன அர்த்தம் அதுக்கு? மோர் தென் 1 அக்கௌண்டிங் பீரியட்னா எது மோர் தென் 1 அக்கௌண்டிங் பீரியட்? எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ். வெரி குட், அவ்வளவுதான். The economic benefit from the such expenditure is available for more than one accounting period. It is called a capital expenditure. ஸோ அந்த வேர்டை வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணிக்கோங்க. முதல்ல யார் ஆன்சர் சொன்னது? வெங்கடேசனா? எஸ் மேம். அந்த வேர்டு மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நடுவுலையும் யாரோ சொன்னீங்களே, ஸ்ரீநிதியா, அந்த வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா the benefit, that is the economic benefit from the such expenditure is available for more than one accounting period இருந்ததுன்னா அது capital expenditure. Whereas the expenditure, the economic benefit of which is consumed within a year. இப்போ இதுக்கு பர்ச்சேஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம். பர்ச்சேஸ் பண்ணது அந்த வருஷமே நம்ம சேல் பண்ணிவிடுவோம். அப்படியே மிச்சம் இருக்கிறதும் க்ளோசிங் ஸ்டாக்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சொல்ல அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் எப்படியும் 1 இயர்க்குள்ளே நமக்கு அது ரொட்டேஷனில் போயிடும். இந்த இயர் லாஸ்ட்டில் வாங்கியிருப்போம், அது க்ளோசிங் ஸ்டாக்கில் இருக்குது. அடுத்த வருஷத்தில் பாதி வருஷத்துக்குள்ளே அது நமக்கு செலவில் போயிடும், சேல்ஸில் போயிடும். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ்னால் ரெண்ட்டு, சேலரி, அது எல்லாமே 1 இயருக்கு உண்டான பெனிஃபிட்டு, அது நமக்கு உடனடியாக கிடச்சிருது வித்தின் இயர். ஸோ அதை நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டிய வேர்டு என்ன? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா வெறும்னா மோர் தென் 1 அக்கௌண்டிங் பீரியட்னா போடக்கூடாது. த எக்கனாமிக் பெனிஃபிட் ஃப்ரம் சச் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் அவைலபிள் ஃபார் மோர் தென் 1 அக்கௌண்டிங் பீரியட். அடுத்த பாயிண்ட்டு ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங் சொல்லலாம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நான் ரெக்கரிங் இன் நேச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். அண்ட் தென் எனி எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு டு மெயின்டைன் ஒரு அசட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், மெயின்டைனிங் அட் த சேம் கெப்பாசிட்டி. வேறஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் என்ஹான்ஸ்மெண்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா கெப்பாசிட்டியில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது, அல்லது ப்ராஃபிட் அல்லது ஏர்னிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எனி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 3 பாயிண்ட்டாகவே தான் வந்துகிட்டு இருக்கு. நான் எதாச்சே ஒரு கொஸ்டினாக எடுக்க அது எல்லாமே 3 பாயிண்ட்ஸாக வருது. ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸுக்கு 3 மார்க் கொஸ்டின், அதை தவிர செக்ஷன் பியில் 2 மார்க் கொஸ்டின்ஸ், எதை வேணாலும் கேட்கலாம். இந்த கேபிட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லேயே ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சின்னதாக ஒரு லைன் எழுதுகிற மாதிரி கூட கேட்கலாம் 2 மார்க்ஸுக்கு. சரி, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரான்னு சொல்லுங்கள். Wages paid to machine operators. Revenue expenditure. Revenue expenditure.
அதே இது வேஜஸ் பெய்டு டு மெஷின் இன்ஸ்டாலேஷன் என்ன வரும்? capital. வெரி குட். மெஷின் இன்ஸ்டாலேஷன்னா அது கேபிட்டல் இன் நேச்சர். ஏன்னா அந்த மெஷினை இன்ஸ்டால் பண்ணி ரெடி ஆகிற வரைக்கும் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே மெஷினோட அக்கௌண்ட்டில் போடணும், கேபிட்டலைஸ் பண்ணணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் அது அசட்டில் தான் போகும், பிஎன்எல்ல வராது. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ இன்கம் எல்லாமே பிஎன்எல்ல வரும். ஸோ மெஷின் ஆப்ரேட்டர் அப்படின்னா மெஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய வேலைக்கு கொடுக்குற கூலி. இது ரெகுலராக நடக்கக்கூடியது, ரெக்கரிங் இன் நேச்சர். இது ரெவன்யூ இன் நேச்சர். அப்போ கொடுத்துருக்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணணும். அடுத்தது இன்னொரு பாயிண்ட், நான் இப்போ கேட்குற கொஸ்டினும் அடிக்கடி அவங்க கேட்குறது தான். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டுன்னு மீன்ஸ் அது அந்த கான்செப்ட், பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். ஒரு கம்பெனியில் புது ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 30,000 ஆகுது. இந்த 30,000 புது ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்காக பண்ணுற ஆடு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை கேபிட்டல்னு சொல்லுவீங்களா, ரெவென்யூன்னு சொல்லுவீங்களா? Revenue. ரெவென்யூன்னு சொல்லணும்னு சொன்னோம். நம்ம கிளாஸ்லேயே நான் திருப்பி இதை பர்டிகுலராக சொன்னேன். அதை ரெவென்யூன்னு சொல்லும்போது பக்கத்தில் அடிஷனலாக என்ன எழுதணும்னு சொன்னேன். AS 26 mention பண்ணேன். வெரி குட்பா, வெரி குட். ஸோ அதை எழுதும்போது பர்டிகுலராக ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 26 இந்த மாதிரி ஹெவி அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தாலும் when it is incurred for launching any new product it is to be treated as a revenue expenditure அப்படின்னு ஏஎஸ்ல சொல்லியிருக்காங்கங்கிறது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணணும். இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஏன்னா அந்த கான்செப்ட் வந்து தெரியுதான்னு பார்க்குறதுக்காக. ஏன்னா இந்த AS 26க்கு முன்னாடிலாம் இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னாலே டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் நாங்கள்லாம் எழுதினோம். அப்போ வந்து ஃபுல்லாக ஏஎஸ் எல்லாம் வரல. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏஎஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வரும்போது அதுபடி தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ சார் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? வெதர் இட் இஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அதை எங்கே காமிப்பீங்க? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அசட் சைடில் காமிச்சிருவோம் பேலன்ஸ் ஷீட்டில். ரெவன்யூ நேச்சராக இருந்ததுன்னா பிஎன்எல். நாட் ஓன்லி எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம், ரிசிப்ட் எதுவாக இருந்தாலும் கேபிட்டலோ ரெவன்யூ டிரான்சாக்ஷன் பிரிக்கும்போது. ஸோ இப்போ நான் என்ன கேட்டேன் இப்போ? டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்ட் இது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். வெரி குட். ஆனால் இதை எங்கே காமிக்கணும்? ரெண்டு இடத்துல காமிக்கணும். டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் கரண்ட் பீரியடுக்கு உரியதை பிஎன்எல்லையும், இன்னும் இன்னும் நமக்கு ஸ்டில் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கிறத அசட் சைட்லேயும் காமிக்கணும். ப்ரீபெய்டு மாதிரி. இப்போ ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான், பட் இட் இஸ் டிலேட். அதை எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறதை டிலே பண்ணுறோம். இப்போ ஒரு இன்சூரன்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்த்தோம். ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியமோ ஏதோ ஒன்று ஒரு 3 இயர்ஸ்க்கு கட்டியிருக்காங்க. இப்போ 3 இயர்ஸ்க்கு 3,000 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டியிருந்தால் கரண்ட் இயருக்கு ஒரு 1,000 மட்டும் பிஎன்எல்ல போட்டுட்டு மீதி 2,000 இட் இஸ் ஷோன் ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். இப்போ நெக்ஸ்ட் இயரில் இதில் ஒரு 1,000 மட்டும் பிஎன்எல்ல கொண்டு வந்துட்டு அடுத்த வருஷம் ஒரு 1000 மாறும். அதுக்கு அடுத்த வருஷம் இதில் பேலன்ஸ் இருக்காது, பிஎன்எல்லுக்கு போயிடும். இது கேபிட்டல் ரெவன்யூ டிரான்சாக்ஷன். ஓகே, அடுத்தது இப்போ லாஸ்ட் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, வவுச்சர் அண்ட் சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்னப்பா பார்த்தோம்? வவுச்சர் சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன? ஆச்சு, நம்ம கிளாஸில் நோட்ஸில் கூட கொடுத்துருந்தேனே, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேனே, வேணால் எடுத்து பாருங்கள். வவுச்சர்னா என்ன, சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன பார்த்தோம்? ஞாபகம் இல்லைன்னா தப்பு கிடையாது, யாருக்குமே மறக்கிறது இயற்கை தான். தெரிஞ்சுக்கணும், தெரியாததை உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு சொல்லுங்கள், சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன?
Ma'am, voucher is a return instrument. ஓகே. அது ஒரு ப்ரூஃப் மாதிரி, ஒரு விட்னஸ் மாதிரி, இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அப்போ சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன? டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எதை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறோமோ அது சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். வவுச்சர்ஸுங்கிறது இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்குங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். ஸோ சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை எவிடன்ஸ்னு சொல்லலாம், எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? இதில் ஏதோ ஒரு 1 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அதாவது கேஷ் புக் அப்படின்னா அதனோட கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரி போடுறதுக்கான சோர்ஸ் டாக்குமெண்ட் என்னென்ன அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. கேஷ் மெமோவோ ஏதோ ஒரு நேம் கொடுத்து வெதர் இட் இஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட் ஆர் வவுச்சர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ கேஷ் புக்கில் எதுலேருந்து எழுதுவோம்? கேஷ் ரிசிப்ட்ஸ் இருக்கும், கேஷ் இஷ்யூ பண்ண வவுச்சர்ஸ் இருக்கும், கேஷ் மெமோனாலும் அதான், இதிலேருந்து தான் எழுதுவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்து கேட்டிருக்காங்க. கேஷ் மெமோனா என்ன? அது சோர்ஸ் டாக்குமெண்ட்டா அல்லது அது வவுச்சரா அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா பாருங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டரில் மோரார்லெஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. மற்றபடி ஜேர்னல், டிரான்சாக்ஷன், இது பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் த பிரின்சிபல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம இது திருப்பி ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்கலை, என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு தைரியமாகவும் ஆக அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். தெரியாததை நினச்சோ ஐயோ தெரியலையேன்னு வருத்தப்படுறதுக்கு இல்லை, தெரியாததை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலாரம் மாதிரி. இது நமக்கு தெரியல, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் போது டென்ஷனாக இருக்க வேண்டாம். சரியா? இன்றைக்கி நான் ஒரு கிளான்ஸ் எல்லாமே திருப்பி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கேட்குறதுக்கான ரீசன் என்னென்னா, எது இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னோமோ அதில் ஓரளவுக்கு நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டுங்கிறத விட பேசிக். ஸோ இந்த பேசிக் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இன்றைக்கி நான் கேட்டதில் இனிமேல் கேட்க போகிறதுல எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கு, எதெல்லாம் தெரியலைங்கிறத நீங்களே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காத உடனே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சீக்கிரமே பார்த்துருங்க, டிலே பண்ணிடாதீங்க. சரியா? இப்போ என்ன கேட்டேன்? பிரின்சிபல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். Journal, ma'am. Journal, ma'am. Ledger, ma'am. எப்படி? இதுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யாருக்காவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். பிரின்சிபல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு கேட்டால் லெட்ஜர். புக் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி, ஒரிஜினல் என்ட்ரினா டே புக் ஆர் ஜேர்னல். புக் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி இல்லாதது, அதாவது புக் கீப்பிங் எங்கே முடியுதோ அங்கே அக்கௌண்ட் ஸ்டார்ட்னு படித்தோம், ஞாபகம் இருக்கா? வேர் புக் கீப்பிங் என்ஸ் அக்கௌண்ட் ஸ்டார்ட்ஸ். அப்போ புக் கீப்பிங்னா என்ன? ஜஸ்ட் ஜேர்னல், ரெக்கார்டிங். புக்கில் எழுதுறது மட்டும், ரெக்கார்ட் பண்ணுறது, சோர்ஸ் டாக்குமெண்ட்லேருந்து எடுத்து ரெக்கார்ட் பண்ணுற வேலை ஜேர்னல். இப்போ அந்த ஜேர்னலில் எந்த ஆர்டரில் எழுதுவோம்? குரோனாலஜிக்கல் மீன்ஸ் டேட் வைஸாக எழுதுவோம். வெரி குட். அப்போ ரெக்கார்ட் பண்ணதில் இருந்து எடுத்து நம்ம அக்கௌண்ட்ஸை ரெடி பண்ணுறோம். அங்கே அக்கௌண்ட்ஸுங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? லெட்ஜர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லெட்ஜருங்கிற ஒரு புக்கு தான் இந்த அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு பிரின்சிபல் புக். புரியுதா? நான் அப்போ கிளாஸில் சொன்ன பாயிண்ட் ஞாபகம் வருதா? ஸோ பிரின்சிபல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் லெட்ஜர். ஓகே, புக் கீப்பிங், அக்கௌண்ட்ஸு, அக்கௌண்ட்ஸையும் சேர்த்தது அக்கௌண்டன்சி. இந்த 3 ஹெட்டிங்.
இப்போ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது ஜேர்னலில் சொன்னோம். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா லெஜரில். சம்மரைசிங் ஜேர்னலில் எழுதினதை எடுத்து அக்கௌண்ட் வைஸ் லெஜரில் கிளாஸிஃபை பண்ணுறீங்க. அடுத்து சம்மரைசிங்னா எதெல்லாம் சொல்லலாம்? Trial balance, adjustment entries, ட்ரையல் பேலன்ஸ் சம்மரைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கேட்குறேன். ட்ரையல் பேலன்ஸ், அடுத்தது P&L, Trading P&L. பேலன்ஸ் ஷீட் எல்லாமே வரும். என்ன சம்மரி பண்ணுறோம்? ட்ரையல் பேலன்ஸில் எல்லா லெஜர் அக்கௌண்ட்ஸையும் வரிசையாக எழுதுகிறோம். P&L நாமினல் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்னு சம்மரி பண்ணுறோம், தொகுத்து எழுதுகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸும் லயபிலிட்டிஸையும் சம்மரைஸ் பண்ணுறோம். சரி, இந்த மூணில் எதெல்லாம் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்? ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட், P&L. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் தான். ஓகே, பேலன்ஸ் ஷீட் பர்சனல் கிடையாது. balance sheet, real சரி பேலன்ஸ் ரியல் என்னாச்சு? வாட் ஹேப்பன்? balance sheet, real. என்ன ஆச்சு? கிளாஸ்லலாம் எல்லாரும் கரெக்டாக தானே சொன்னீங்க. நடுவில் கூட ஒரு தடவை கேட்டிருக்கேனே. ட்ரையல் பேலன்ஸும் பேலன்ஸ் ஷீட்டும் அக்கௌண்ட்டா? Statement, அப்புறம் ரியல் அக்கௌண்ட்டுங்கிறீங்க. ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், ரெண்டுமே அக்கௌண்ட் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரையல் பேலன்ஸில் எல்லா அக்கௌண்ட்ஸுமே இருக்கும், எல்லா அக்கௌண்ட்ஸுடைய சம்மரியும் இருக்கும். நாமினல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் P&L வரும். பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் வரும்? ரியல் அண்ட் பர்சனல். என்ன அக்கௌண்ட் வரும்னா ரியல் அண்ட் பர்சனல். கொஸ்டின் நல்லா கவனிச்சு பாருங்க. பேலன்ஸ் ஷீட் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டுன்னு கேட்டால் இட் இஸ் நாட் அட் ஆல் அன் அக்கௌண்ட், இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அதுதான் கரெக்டு. பட் பேலன்ஸ் ஷீட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் கண்டெய்னிங் ரியல் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் பேலன்சஸ். ஓகேயா? மறந்துடக்கூடாது. கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. ஏன்னா அவங்க சின்ன பாயிண்ட்ல ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸாம் டென்ஷனில் அது வேகமாக படிச்சுக்கிட்டே போகும்போது டக்குன்னு பார்த்துட்டு என்னத்தையாவது போட்டுற மாதிரி தோணும். இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜனவரி எக்ஸாமில் செல்ஃப் பேலன்சிங்கில் ரொம்ப க்ளீனாக எல்லாமே புரிஞ்சிருக்கு. அவளுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ரொம்ப ஈஸியாக எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த ஹெட்டிங்கில் வந்து கரெக்டாக கோட் பண்ணாமல் விட்டாங்க. அதாவது செல்ஃப் பேலன்சிங்கில் இது எதெல்லாம் வராது எதெல்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து இது வராதுன்னு மேலே ஹெட்டிங் எழுதாமல் செல்ஃப் பேலன்சிங் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு இதெல்லாம் வருமா வராதாங்கிறதே போடாமல் மொத்தமாக ஆன்சரை மட்டும் கரெக்டாக எழுதிட்டோன்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன லைன்னால அவங்களுக்கு அந்த மார்க் அப்படியே போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த கேர்ஃபுல்லாக இருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கவனமாக இருக்கணும். இப்போலேருந்தே நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதே ப்ராக்டிஸ் வந்துடும்ல, அதுதான். சரி, இப்போ இன்றைக்கி பிரின்சிபல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்துடக்கூடாது. லெஜர், ட்ரையல் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட், அக்கௌண்ட் கிடையாது. அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் லெஜரில் எத்தனை டைப்பா? லெஜர் என்னென்ன டைப்பாக பிரிக்கலாம்? பர்சனல் லெஜர், இம்பர்சனல் லெஜர்னு ரெண்டாக பிரிக்கலாம். சரியா? சரி, பர்சனல் லெஜரில் என்னென்ன வரும்? வெரி சிம்பிள். ஒரு பிஸ்னஸ், ட்ரேடிங் பிஸ்னஸ்னால் அங்கே மேஜரான 2% யார் இருப்பாங்க? டெப்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ். அவ்வளவுதான். டெப்டார்ஸ் லெஜர், கிரெடிட்டார்ஸ் லெஜர். வெரி குட். இம்பர்சனல் லெஜர்னா என்ன? இதை தவிர, இவங்களை தவிர மீதி இருக்கிற எல்லா லெஜரும் அதில் வந்துடும். அப்போ ஜென்ரல் லெஜர் அப்படின்னு ஒன்றும், கேஷ் லெஜர்னு ஒன்றும் வச்சுக்கிறாங்க. கேஷ் லெஜரில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் புக்கு. ஜென்ரல் லெஜரில் ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே வந்துடும். அதோட இந்த டெப்டார் லெஜர், கிரெடிட்டார் லெஜருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். இந்த ஜென்ரல் லெஜரை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று நாமினல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் இருக்கிறது, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை நாமினல் லெஜர்னும், அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ப்ரைவேட் லெஜர் அப்படிங்கிற நேம்லேயும் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எதுக்காக நான் திருப்பி கேட்குறதுனா, முதல்ல ஒரு 40 மார்க்குக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. செக்ஷன் ஏ எல்லாருக்குமே பேட்டர்ன் தெரியும்ல. செக்ஷன் ஏல
எம்சிக்யூ 20 மார்க்ஸுக்கு. செக்ஷன் பியில் 2 மார்க் கொஸ்டின் 10 கொஸ்டின் இருக்குது. அதை தவிர உள்ளுக்குள்ளே செக்ஷன் சிக்குள்ளே போனாலுமே அந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸாக கேட்கும்போது எதை வேணாலும் கேட்கலாம். கடைசியில் ஒரு ஷார்ட் நோட்ஸும் இருக்குது, அதில் சாய்ஸ் இருக்குது. 5 கொஸ்டினில் 4 கேட்பாங்க, ஒன்று 3 மார்க்கு. ஸோ இப்போ இந்த 1 மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ எதையும் விடக்கூடாது அப்படின்னா இந்த பேசிக் சாப்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டடி நோட்லேயே இவ்வளோ இருக்கு, கொட்டி கிடக்கு. அதனால தான் நான் திருப்பி உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கேட்குறேன். சரி, இப்போ அடுத்தது எரருக்கு வருவோம். எரர்ஸில் நான் இப்போ கேட்குற எரர் வந்து ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணுமா, அதாவது ட்ரையல் பேலன்ஸ் வில் பி அஃபெக்டட் பை திஸ் எரர் ஆர் நாட்னு நான் கேட்குறேன். எரர் ஆஃப் ஒமிஷன், ட்ரையல் பேலன்ஸ் இந்த எரரை காமிச்சு கொடுக்குமா, வெதர் இட் இஸ் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ்னு கேட்கலாம், அல்லது வெதர் இட் வில் அஃபெக்ட் த ட்ரையல் பேலன்ஸ்னு கேட்கலாம். எந்த வார்த்தை கேட்டாலுமே அது அர்த்தம் என்னங்கிறது நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்திக்கங்க. இப்போ ஒமிஷன், எரர்ஸ் ஆஃப் ஒமிஷன் வெதர் இட் வில் அஃபெக்ட் த ட்ரையல் பேலன்ஸ் ஆர் நாட்னு கேட்டால் ஆன்சர் என்ன ப்ரெசென்ட் பண்ணுவீங்க? ஒமிஷன்னா என்ன? எழுதாமல் விட்டுறோம். எங்கே விடுறோம் எழுதாமல்? ஜேர்னலில் இருக்கலாம், லெஜரில் இருக்கலாம் இல்லையா? அப்போ ஒமிஷன் மேபி அட் த ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன் இட் செல்ஃப் ஒன்று, அல்லது ஒமிஷன் மேபி அட் த டைம் ஆஃப் போஸ்டிங் இன் த லெஜர். இப்போ இந்த இதை வச்சே சொல்லிட்டேன், இதை வச்சு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஒமிஷன் என்ன சொன்னோம் நம்ம கிளாஸில்? 2 டைப் ஆஃப் ஒமிஷன், அந்த ரெண்டையுமே நான் எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ ஜேர்னலில் எழுதும்போது ஜேர்னல்லையே எழுதாமல் விடுறது ஒரு டைப் ஆஃப் ஒமிஷன், ஜேர்னலில் எழுதி லெஜரில் எழுதும்போது ஏதாவது ஒரு பக்கம் எழுதாமல் விடுறது இன்னொரு டைப் ஆஃப் ஒமிஷன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஒமிஷன் என்னங்கிறத முதல்ல சொல்லுங்கள். Partial omission. Complete omission. வெரி குட். கம்ப்ளீட் ஒமிஷன், பார்ஷியல் ஒமிஷன். சரி, இதில் எது கம்ப்ளீட் ஒமிஷன்? ஜேர்னல்ல எழுதாம விட்டது தான். ஜேர்னல்லையே எழுதாமல் விட்டது தான் கம்ப்ளீட் ஒமிஷன். அப்போ கம்ப்ளீட் ஒமிஷன் ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணாது. வெரி குட். ஏன்னா அது அக்கௌண்ட்ஸுக்குள்ளேயே வரலை, இல்லை ஜேர்னல்லையே நம்ம எழுதலை, லெஜர்லேயும் எழுதலை, அதனால் அது ட்ரையல் பேலன்ஸில் அது ஒரு எஃபெக்டே கொடுக்காது. அந்த டிரான்சாக்ஷன் நடக்கலைங்கிற மாதிரி ஆகிடும். வேற பார்ஷியல் ஒமிஷனாக இருந்ததுன்னா அதை ஏதாவது ஒரு சைடு மட்டும் எழுதி நம்ம ஒரு சைடு எழுதாமல் விடுறதுனால இட் வில் டெஃபினெட்லி டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணணும். இவ்வளோதான். இந்த வேர்ட்ஸு வந்து இம்பார்ட்டன்ட். வெதர் இட் இஸ் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ், அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெதர் இட் பி அஃபெக்டட் பை ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, சரி. எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல்னா என்ன? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல். ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் கேபிட்டலாகவும் கேபிட்டலை வந்து ரெவென்யூவாகவும் மாற்றி பண்ணுறது. வெரி குட். ரெவென்யூ ஆர் கேபிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம தப்பாக மாற்றி போடுறதுனால வர எரருக்கு பேர் எரர் ஆஃப் பிரின்சிபல். வெதர் இட் இஸ் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ் ஆர் நாட். டிஸ்க்ளோஸ் பண்ணும். ட்ரையல் பேலன்ஸில் அதை அஃபெக்ட் பண்ணுங்கிறீங்க. எப்படி அஃபெக்ட் பண்ணும்? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? வாங்குறதுக்கான இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வேஜஸ் பே பண்றோம். சரி. இந்த வேஜஸ் பே பண்ணும்போது அது அவங்க அந்த வேஜஸ் அக்கௌண்ட்ல காமிச்சதுனால P&L வாங்க போட்டுறாங்க. சரி. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நெட் ப்ராஃபிட் சேஞ்சஸ் ஆகுது. சரி. இப்போ இங்க நெட் ப்ராஃபிட் சேஞ்சஸ் ஆகுறதுனால இங்கிட்ட வந்து கேபிட்டல்ல மட்டும் சப்போஸ் இது ஆக்சுவலா அந்த அசெட்ல போட்டிருந்தா தான் அந்த அசெட்ல வந்து அசெட்ஸுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்கா எஃபெக்ட் ஆகுது. இல்லை, ட்ரையல் பேலன்ஸில் நம்ம ப்ராஃபிட்டை கொண்டு வந்து காமிக்கிறோமா? காமிக்கிறதே இல்லையே. டெபிட் பேலன்சஸ் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம காமிக்கிறோம் இல்லையா? ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் 3 மெத்தடுன்னு பார்த்தோம். என்னென்ன மெத்தட்? டோட்டலிங் மெத்தட், பேலன்சிங் மெத்தட், கம்பைன்டு மெத்தட்னு பார்த்தோம்.
இப்போ வேஜஸில், அதாவது மெஷினரியில் டெபிட் பண்ண வேண்டியதை வேஜஸில் டெபிட் பண்ணியிருக்கோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். ட்ரையல் பேலன்ஸ் உடைய பர்பஸ் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங்? arithmetical accuracy about வெரி குட். அரித்மெட்டிக்கல் அக்யூரசி ஆஃப் அக்கௌண்ட்ஸை கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். அரித்மெட்டிக்கல் அக்யூரசினா என்ன? டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கா, debit is equal to credit. அவ்வளவுதான். இப்போ நீங்கள் சொன்னதே யோசிச்சு பாருங்கள். வேஜஸ்ங்கிறது டெபிட்டில் போட்டிருக்காங்க, மெஷினரிங்கிறதும் டெபிட்டில் தான் போட்டிருக்கணும். இப்போ அக்கௌண்ட்டு தான் தப்பாக போயிருக்கே தவிர டெபிட்டில் கரெக்டாக தான் இருக்குது. கேபிட்டல் ரெவென்யூ நேச்சரை மாற்றுறதுனால ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும், ஓகே தான், நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டு தான். பட் இட் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ். ஏன்னா ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் பேலன்ஸ் ஆஃப் வேஜஸ், அதாவது டெபிட்டில் மெஷினரியில் டெபிட் இருக்கா வேஜஸில் டெபிட் இருக்கான்லாம் கரெக்டாக காமிக்காது. டெபிட்டில் கரெக்டாக இருக்க அந்த அமௌண்ட்டு டேலி ஆகிடும் ட்ரையல் பேலன்ஸ். புரியுதா? அதனால தான் எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ், பிகாஸ் டெபிட் சைடு கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட்டு டெபிட்டில் கரெக்டாக இருக்குன்னு ட்ரையல் பேலன்ஸ் காமிச்சு கொடுத்துரும், அவ்வளவுதான். அரித்மெட்டிக்கல் அக்யூரசினா என்ன? டெபிட் சைட் டோட்டல் கிரெடிட் சைட் டோட்டல் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு காமிக்கிறது தான் ட்ரையல் பேலன்ஸுடைய வேலை. புரியுதா நான் சொல்கிறது வெங்கடேசன்? Understand. ஓகே. வேற யாரும் டிஸ்க்ளோஸ் பண்ணும் ட்ரையல் பேலன்ஸ் சொன்னீங்களே, ஸ்ரீமதியா? புரியுதா பாப்பா? இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இந்த எரர் ஆஃப் பிரின்சிபல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டினில் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. கவனமாக இருங்க, நோட் பண்ணிக்கோங்க. எதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சரியாக தெரியாத மாதிரி இருந்ததோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது நாம சொன்ன பாயிண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்ல அஃபெக்ட் வந்து ஆகும். ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணும். அதாவது இந்த எரர் ஆஃப் பிரின்சிபல்ங்கிறது ப்ராஃபிட் அஃபெக்ட் பண்ணுமா? இந்த பிரின்சிபல் எரர்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஆனால் வெதர் இட் இஸ் டிஸ்க்ளோஸ்டு பை ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு கேட்டால் அது பண்ணாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ இதே கொஸ்டின்லேயே இப்போ இந்த வேஜஸை வந்து ஒரு 10,000 எடுத்துப்போமே, இதை கொண்டு போய் மிஷினரியில் போடாமல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போட்டதுனால கிராஸ் ப்ராஃபிட், அதனால் தொடர்ந்து அதில் நெட் ப்ராஃபிட் எல்லாத்துலேயுமே 10,000 ரூபா மொத்தமாக குறைஞ்சிருக்கும். அது ப்ராஃபிட்டில் அஃபெக்ட் ஆகும். பட் ட்ரையல் பேலன்ஸில் அது காமிச்சு கொடுக்காது. ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைட் கரெக்டாக இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரும். ஓகே, அடுத்தது டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷனில் ஒரு டேஞ்சிபிள் அசட்டை வேல்யூ குறையும் போது அதை டெப்ரிசியேஷன்னு சொல்கிறோம். டெப்ரிசியேஷனுங்கிறது என்ன காஸ்ட்? அது டெப்ரிசியேஷன் இஸ் டேஷ் காஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன எழுதுவீங்க? நோஷனல் ஆர் இம்ப்யூட்டட் ஆர் நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி சொல்லலாம். சரி, இப்போ நம்ம கையை விட்டே செலவு பண்ணலை, இருந்தாலும் டெப்ரிசியேஷனை கணக்கில் காமிக்கிறோம்னா இது எந்த கான்செப்டை பேஸ் பண்ணி? எஸ்டிமேஷன். ஓகே, என்ன கான்செப்ட்னு நிறைய பார்த்தோம்ல. மேட்சிங் கான்செப்ட். வெரி குட். மேட்சிங் கான்செப்ட் ஒன்று, இன்னொன்று அக்ரிவல் கான்செப்ட். வெரி குட். ஸோ அதெல்லாம் கேட்கலாம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. சரி, இது இன்டான்ஜிபிள் அசட்டோடைய வேல்யூ குறையுது அப்படின்னா அதை டெப்ரிசியேஷனுங்கிற வேர்டு இல்லாமல் அனதர் டேர்மில் யூஸ் பண்ணுவோம். அந்த டேர்ம் என்ன? வெரி குட், அமார்டைசேஷன். இது ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ்னால் என்ன டைப் ஆஃப் அசட்ஸ்? அது டேஞ்சிபிள், இன்டான்ஜிபிள். அதே மாதிரியே நேச்சுரல் ரிசோர்சஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் அசட்ஸ்ன்னு நான் சொன்னேன் கிளாஸில், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? Depletion is the term used to denote the decrease in value of natural resources. Depreciation, amortization மாதிரியே டெப்ளீஷனுங்கிறது ஒரு டேர்ம். அது எந்த டைப் ஆஃப் அசட்ஸுக்குங்கிற நேம் தான் நான் கேட்குறேன். இப்போ டேஞ்சிபிள் அசட்ஸ்க்கு டெப்ரிசியேஷன், இன்டான்ஜிபிள் அசட்ஸ்க்கு அமார்டைசேஷன். அப்போ எந்த? வெரி குட்ப்பா, வேஸ்டிங் அசட்ஸ். ஸோ வேஸ்டிங் அசட்ஸ் மீன் ஆல் நேச்சுரல் ரிசோர்ஸஸை வேஸ்டிங் அசட்ஸ்னு சொல்கிறோம். அதிலிருந்து நம்ம அதுலேருந்து அந்த மினரல்ஸோ அல்லது ஆயிலோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நேச்சுரல் ரிசோர்ஸஸோ அதுலேருந்து நம்ம எடுக்க
அது குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால தான் வேஸ்டிங் அசெட்ஸ்னு சொல்கிறோம். அதை டெப்ளீஷனுங்கிற டேர்மில் யூஸ் பண்ணுறோம், அதோட வேல்யூ குறையும் போது. சரி, இதே இது டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால ஒரு அசட்டில் வேல்யூ குறையுது அப்படின்னா அதை டெப்ரிசியேஷனோ அமார்டைசேஷனோ அல்லது டெப்ளீஷனோ குறிக்க மாட்டோம். அதுக்கு என்ன டேர்ம்? சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி. மேம் அப்சோலன்ஸ். அப்சொலிசன்ஸ். வெரி குட், அப்சொலிசன்ஸ். ஓகே. அதே மாதிரி இன்னும் ஒரு டேர்ம் உண்டு. அதாவது ஒரு லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறதுனாலையோ அல்லது டைம் நிறைய ஆகிறதுனால ஒரு அசட்டுடைய வேல்யூ குறையுது அப்படின்னு சொன்னால் அதுக்கான நேம் டைலாபிடேஷன். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, டைலாபிடேஷன். ஓகே. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில் டெப்ரிஷியபிள் அமௌண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சின்னதாக ஒரு 1 மார்க் 2 மார்க்ஸில் 1 மார்க்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி, வாட் இஸ் த டேர்ம் டெப்ரிஷியபிள் அமௌண்ட் அல்லது டெப்ரிஷியேஷன்? காஸ்ட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. வெரி குட். காஸ்ட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ. இட் இஸ் அலோகேட்டட் ஓவர் த லைஃப் ஆஃப் த அசட். அந்த அசட்டோட லைஃப் ஃபுல்லாக அந்த அமௌண்ட்டை நம்ம அலோகேட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அது ஓகே. இதில் என்ன பார்த்தோம்? டெப்ரிசியேஷனில் உங்களுக்கு இதில் கொஸ்டின் கேட்டால் சேஞ்ச் இன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கேட்கலாம். ஒரு மெத்தட்லேருந்து இன்னொரு மெத்தடுக்கு மாற்றும் போது அது 2 எஃபெக்ட் வரும்னு சொன்னோம் இல்லையா? என்னென்ன எஃபெக்ட்? ப்ராஸ்பெக்டிவ், ரெட்ராஸ்பெக்டிவ். ப்ராஸ்பெக்டிவ்னா என்ன, ரெட்ராஸ்பெக்டிவ்னா என்ன? இப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கப்பா. இன்றைக்கி முடிவு பண்ணுறீங்க, நாளையிலேருந்து அசட் எல்லாமே ரிட்டர்ன் ஆன் வேல்யூவில் டெப்ரிசியேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு நாளையிலேருந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன எஃபெக்ட்? வெரி குட், ப்ராஸ்பெக்டிவ். இது ரெட்ராஸ்பெக்டிவ்னா லாஸ்ட் இயரில் இருந்தோம், லாஸ்ட் இயர்லோ அதுக்கு முந்தின வருஷத்தில் இருந்தோ நம்ம மெத்தடை சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ இந்த ரெண்டுலேயுமே வர்ற டிஃபரன்ஸ், அந்த 2 மெத்தட்லேயும் டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணியிருந்தா, தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் லாஸ்ட் இயர்ஸில் ஓல்டு மெத்தடில் பண்ணியிருப்போம். இப்போ நியூ மெத்தடில் பண்ணும்போது ரெண்டுக்குமே டெப்ரிசியேஷன் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி அதுக்கான டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது இன்னும் கூடுதலாக டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது எக்ஸஸாக சார்ஜ் பண்ணதை குறைக்கிறதா இருக்கலாம். அதை நம்ம கணக்கில் காமிக்கிறோம். ஓகே. அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை நம்ம கணக்கில் கொண்டணும். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுப்பா, எரரில் நம்ம அதை விட்டுட்டோமே. எரர் ஸ்டேஜ் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் 3 ஸ்டேஜ் பார்த்தோம்ல. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணும்போது 3 ஸ்டேஜஸ். என்னென்ன ஸ்டேஜஸ்? பிஃபோர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ், ஓகே, ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கவுண்ட். வெரி குட். ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கவுண்ட். வெரி குட். ஓகே. இதில் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் எந்தெந்த சமயத்தில் ஓப்பன் பண்ணுவோம்? சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் எந்த ஸ்டேஜில் எரர் ரெக்டிஃபை பண்ணும்போது நம்ம ஓப்பன் பண்ணுவோம்? ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஏன்னா ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வந்ததுன்னா அந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறோம். சரி, இப்போ ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். என்னன்னு பார்த்தோம் நம்ம கிளாஸில்? நாமினல் அக்கவுண்ட் இருக்கிறது எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கவுண்டோட மாறிடும். வெரி குட். நாமினல் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டாக மாறிடும். வெரி வெரி குட். இதில் என்ன ரீசனுக்காக நம்ம மாற்றுறோம்னு சொன்னோம்? கரண்ட் இயர் அஃபெக்ட் பண்ணாதீங்க. கரண்ட் இயரில் நாமினல் அக்கௌண்ட் நேம் போட்டோம்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட்டில் அது அஃபெக்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம இப்போ எரரை ரெக்டிஃபை பண்ணுறது லாஸ்ட் இயருடைய ப்ராஃபிட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. வெரி குட். இந்த பாயிண்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும், எரர் ரெக்டிஃபிகேஷன் கரெக்டாகவே நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணலாம்.
ஓகே. இப்போ இந்த டெப்ரிசியேஷனுக்கு வரும்போது தான் சொல்ல வரும்போது தான் அந்த பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு. டெப்ரிசியேஷனில் இப்போ லாஸ்ட் இயரில் நம்ம போன்ற டெப்ரிசியேஷன் இன் ஓல்டு மெத்தட் அண்ட் நியூ மெத்தடில் மாற்றும்போது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டில் டிஃபரன்ஸ் இன் டெப்ரிசியேஷன் வந்ததுன்னா இட் ஷுட் பி அட்ஜஸ்டட் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். ஏன்னா அது லாஸ்ட் இயருடைய ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணுறதுனால. இதுலேயே இன்னொரு பாயிண்ட்டும் நம்ம பார்த்தோம். அதாவது புக்கில் இல்லை, பட் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஜனவரி 2022 கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சம் நம்ம கிளாஸில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சேஞ்சஸ் இன் த வேல்யூ ஆஃப் அசெட் அண்ட் சேஞ்சஸ் இன் த லைஃப் ஆஃப் த அசெட், அந்த மாதிரி மாற்றி பண்ணும்போது அந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்குல்ல? அந்த சம்ம நம்ம கிளாஸில் போட்டதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. அது வந்து ஜனவரி 2022 கேட்டதை நம்ம கிளாஸில் பார்த்தோம். அது அசட்டோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா அதனோட வேல்யூ இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, ரீவேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டெப்ரிசியேஷன் மாற்றணும்னு பார்த்தோம். அதுவும் மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம திருப்பி ஒரு தடவை பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்தது செகண்ட் சாப்டரில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகப்படுத்திக்கிறேன். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டேட் கேட்கலாம். டியூ டேட் கேட்கும்போது என்னென்ன பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். June 30 பில் டேட். இங்கே இருந்து ஆஃப்டர் 2 months அப்படின்னு பில் இருக்குது. பில் வந்து 2 months கழிச்சு இந்த பில்லோட டியூ டேட் வருது. அப்போ இந்த 2 monthsங்கிறத இங்கே எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இங்கே டேஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? என்னது டியூ டேட்? டியூ டேட் என்ன? ரெண்டுக்குமே சொல்லுங்கள். ஆஃப்டர் 2 monthsன்னு கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் 60 daysன்னு கொடுத்துருக்கலாம். செப்டம்பர் 3. 2 monthsனா செப்டம்பர் 3. சரி, அடுத்தது 60 daysனா 60 daysனா கேல்குலேஷன் எப்படி வரும்? ஜூன் 30 பில்லு, அங்கேருந்து ஒரு 60 நாள் ப்ளஸ் ஒரு 3 days. வெரி குட். செப்டம்பர் 1. இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா? மந்த்துன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த டே என்ன டேயோ அதிலிருந்து அடுத்தடுத்து 2 மாதம், அந்த அடுத்த மாதத்துக்கு அதே தேதி. இப்போ ஜூனில் 30ஆம் தேதி லாஸ்ட் டேட்டாக இருக்குது அப்படின்னா இதில் ஜூலையில் லாஸ்ட் டேட்டு. ஆக்சுவலாக இல்லைப்பா, இதில் வந்து செப்டம்பர் 2 தான் உங்களுக்கு வரும். அதாவது ஜூனில் 30, ஜூலையில் ஜூலை 30, ஆகஸ்ட் 30, அப்புறம் ஆகஸ்ட்டில் 1, செப்டம்பரில் 1, செப்டம்பரில் 2. ஸோ இங்கே செப்டம்பர் 2 வரும். அதே இது 60 days அப்படின்னு சொன்னால் ஜூலையில் 31 டேஸு, ஆகஸ்ட்டில் 31 days, அது ரெண்டுமே 62 days ஆகிடும். அதோட செப்டம்பர் 1 ஆட் பண்ணிங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதியோட 3 நாள் முடியுது. இதே இது இப்போ வேறு மாதிரி கொடுக்குறேன். அதாவது இப்போ ஜூலை 31ன்னு எடுத்துப்போம். ஜூலை 31 இங்கே ஆஃப்டர் 2 monthsன்னு கொடுக்குறாங்க. இப்படி இருந்தால் என்ன வரும்? இப்போ ஜூலை 31ன்னா அங்கேருந்து 2 மாதம், ஆகஸ்ட் 31, செப்டம்பரில் 31 கிடையாது. அப்போ செப்டம்பரில் 30ங்கிறது தான் லாஸ்ட் டேட்டு. அங்கேருந்து அக்டோபரில் ஒரு 3 நாள் சேர்த்து அக்டோபர் 3ன்னு போடணும். ஆனால் இங்கே ஜூன் 30ன்னு போட்டிருக்கோம்ல, இது ஜூலை ஆகஸ்ட்னு வரும்போது அங்கே ஆகஸ்ட்டில் இந்த 30 இருக்குது. அதனால் அதோட 2 months முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் 31 ஒரு நாள், செப்டம்பர் 1, 2 அதில் ஒரு 2 நாள் சேர்த்து செப்டம்பர் 2 அன்னைக்கு 3 days ஆகும். புரியுதா நான் சொல்கிறது?
அப்ப அந்த ஜூலை 31 கணக்குல எடுத்துக்கணுமா? ஜூலை 31ங்கிறது கணக்கில் எடுக்கணும். அதாவது இப்போ ஒரு மாதத்தோடைய கடைசி தேதின்னு அவங்க கொடுக்குறாங்கல்ல, ஜூன் 30ன்னு. அப்போ ஜூன் 30 அப்படின்னா அடுத்த மாதத்துடைய அடுத்த மாதத்தில் இதே தேதி இல்லைன்னா அதே லாஸ்ட் டேட்டாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை 31, இங்கேருந்து 2 மாதம்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர். செப்டம்பர் 31ங்கிறது கிடையாது. அப்போ செப்டம்பர் 30ஓட முடிஞ்சிருச்சுன்னு கணக்கு. ஸோ செப்டம்பர் 30ஓட 2 மாதம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அக்டோபரில் 3 நாள் சேர்த்து அக்டோபர் 3. ஆனால் இங்கே ஜூன் 30ன்னு கொடுக்கும்போது இங்கே ஜூன் 30ன்னா அடுத்து 2 மாதம்னா ஜூலை ஆகஸ்ட். ஆகஸ்ட்டில் 30 கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த 30ஓட 2 மாதம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 3 நாள்னா ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1, செப்டம்பர் 2. அப்போ செப்டம்பர் 2ஆம் தேதியாக வரும். நான் சொல்ல வந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஒரு டேட் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை மாதமோ அதை சொல்லும்போது அந்த மாதத்தில் இந்த டேட் இல்லைன்னா அதோட அந்த 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸோ முடிஞ்சதாக கணக்கெடுத்து +3 days போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மந்தில் டேஸ் இருக்குன்னா அந்த டேட்டோட முடிச்சு அதுக்கப்புறம் 3 days ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. இதில் டேஸை வச்சு இந்த மாதிரி கேட்கலாம். அப்புறம் சின்ன சின்னதாக 1 வேர்டில் கேட்கலாம். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பில்னா என்னப்பா? பில் ரிட்டையர்மெண்ட்னா என்ன? பில் டிஸ்கானர்னா என்ன? Before mature, very retirement of பிஃபோர் மெச்சூரிட்டி டைம், அதாவது டியூ டேட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமே பே பண்ணிட்டாங்கன்னா அது ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பில். அதுக்கு ரிபேட் கிடைக்கும். டியூ டேட் ஆகியும் பே பண்ணாமல் இருந்தால் அதுக்கு பேர் டிஸ்ஆனர் ஆஃப் த பில். ஓகே. அப்புறம் வேறு என்ன பாயிண்ட் இதில் வந்து சின்ன கொஸ்டின்ங்கிறத அக்காமடேஷன் பில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு என்டார்ஸ்மெண்ட்டோ அல்லது பில் டிஸ்கவுண்ட் பண்ணதோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரிஸ் மாதிரி கேட்கலாம். அக்காமடேஷன் பில்லில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பாயிண்ட்டு டிஸ்கவுண்ட் கேல்குலேஷன். அதாவது ஃபஸ்ட்டு பில்லை ட்ரா பண்ணவங்க செகண்ட் பில்லை அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் நார்மலாக இன்சால்வெண்ட் ஆகிற மாதிரி சம் உங்களுக்கு வரும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு பில்லுடைய ட்ராயர், தட் இஸ் செகண்ட் பில்லுடைய ட்ராயி செகண்ட் பில்லில் எவ்வளவு அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் அவங்க பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த கேல்குலேஷன் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம கிளாஸில் போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது கன்சைன்மெண்ட். கன்சைன்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பாயிண்ட்டு ஒர்க்கிங் நோட்ஸ், அதாவது க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் அண்ட் அப்நார்மல் லாஸ் வேல்யூவேஷன். அது 2 இம்பார்ட்டன்ட். இந்த 2க்கும் என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்குக்கு? கன்சைன்மெண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் proportionate consignor expenses, non-recurring consignee expenses. எதோட இதெல்லாம் ஆட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்? இன்வாய்ஸ் பிரைஸ் மேம். இன்வாய்ஸ் பிரைஸ் ஆஃப் காஸ்ட்ல இன்வாய்ஸ் பிரைஸ் வேணும். காஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட்டு, இன்வாய்ஸ் ப்ரைஸில் கொடுத்துருந்தா இன்வாய்ஸு. ஓகே. அது எதனோட அமௌண்ட்டு? எத்தனைக்கா அந்த மெஷின்ஸ் எவ்வளோ இருக்கு அந்த அமௌண்ட், வெரி சேல்ஸ் பண்ற அமௌண்ட், சேல் ஆகாதது, சேல் ஆகாது, அன்சோல்டு அமௌண்ட்டுடைய வேல்யூ. அந்த அமௌண்ட்டில் அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக கன்சைனருடைய என்ன எக்ஸ்பென்சஸ், கன்சைனருடையது என்ன எக்ஸ்பென்சஸ்? All expenses. வெரி குட், ஆல் எக்ஸ்பென்சஸ். கன்சைனியுடையதில் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் மேம். வெரி குட். கன்சைனியுடையது நான் ரெக்கரிங். நான் ரெக்கரிங்னா என்ன அர்த்தம் அதுக்கு? நான் ரெக்கரிங்னா என்ன அர்த்தம்? வர வரைக்கும் ஆன expenses தான் வெரி குட், வெரி குட்மா. இந்த கன்சைன்மெண்ட் லாட்டு அவங்க கையில் வந்து கன்சைனி கையில் வந்து சேர்ற வரைக்கும் இருக்கிற எக்ஸ்பென்சஸ். வெரி குட். அப்போ இந்த ஸ்டாக் வேல்யூவேஷனில் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி அப்நார்மல் லாஸ் எந்த இடத்துல நடக்குது, இன் டிரான்சிட்டா இன் கோடவுனா, கன்சைனி கோடவுனாங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேஷன். இதில் இன்னும் ஒரு பாயிண்ட்டு, சமயத்தில் காஸ்ட் இல்லாமல் காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோயர், அந்த கேல்குலேஷன் வச்சு கன்சைன்மெண்ட் வேல்யூவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நெட் ரியலைசபிள் வேல்யூ வச்சு நம்ம கேல்குலேஷன் போடுற மாதிரி சம் போட்டிருக்கோம்ல, அதுவும் நல்லா பார்த்துக்கணும், மறந்துடக்கூடாது. அதை வச்சும் கொஸ்டின் கேட்பாங்க.
ஓகே, இப்போ கன்சைன்மெண்ட். அடுத்தது ஜாயிண்ட் வெஞ்சரில் அந்த 3 டைப்ஸ் அக்கௌண்ட் வந்து தனியாக மெயின்டைன் பண்ணினா என்னென்ன அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுவோம்? செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் மெயின்டைன் பண்ணினா, செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் மெயின்டைன் பண்ணலைன்னா, இல்லையா? 2 டைப்பு. நோ செப்பரேட் புக்ஸு. செப்பரேட் புக்ஸ் மெயின்டைன் பண்ணால் அடிஷ்னலாக ஒரு அக்கௌண்ட் வரும். என்ன அக்கௌண்ட்டு? வெரி குட்மா, ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் வரும். ஓகே, மற்றபடி ஜாயிண்ட் வெஞ்சர் அக்கௌண்ட், கோவெஞ்சரர் அக்கௌண்ட் அதெல்லாம் வரும். செப்பரேட் செட் ஆஃப் புக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே 2 டைப் பார்த்தோம். எல்லா டிரான்சாக்ஷனும் எழுதுகிற மாதிரி. அப்படி இல்லைன்னா அவங்கவுங்க பண்ணுற டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மெமரண்டம் ஜாயிண்ட் வெஞ்சருங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இதில் என்ன இருக்குது? இன்சூரன்ஸ் கிளைம். இன்சூரன்ஸ் கிளைமில் என்ன வரும்? லாஸ் ஆஃப் ஸ்டாக், லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். லாஸ் ஆஃப் ஸ்டாக் எப்படிப்பா கால்குலேட் பண்ணுவீங்க? என்னென்ன ஸ்டெப்பு மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அதை மட்டும் சொல்லுங்கள். லாஸ் ஆஃப் ஸ்டாக் ட்ரேடிங் அக்கௌண்ட் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்போ வரைக்கும்? எந்த Date of fire. இல்லை, ஃப்ரம் த டேட் ஆஃப் ஃபயரா? எப்படி என்ன சொன்னீங்கப்பா? டில் த டேட் ஆஃப் ஃபயர். எப்போ இருந்து? எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? லாஸ்ட் அக்கௌண்டிங் இயர் முடிஞ்சதுல இருந்து. வெரி குட். இப்போ கரண்ட் அக்கௌண்டிங் பீரியடில் ஸ்டார்டிங் டேட்டில் இருந்து. ஓகே, ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அக்கௌண்டிங் இயர் டில் த டேட் ஆஃப் ஃபயர். வெரி குட். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இதில் என்ன கண்டுபிடிப்பீங்க மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில்? க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடி. க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். அதுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேட் எதுலேருந்து எடுப்பீங்க? சேல்ஸ்ல இருந்து மேம். எந்த சேல்ஸ்லேருந்து? அந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேட் எங்கேருந்து எடுப்பீங்க? Last year. வெரி குட். லாஸ்ட் இயர் ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து எடுப்பீங்க. வெரி குட், அவ்வளோதான். அப்புறம் இங்கே என்ன பாயிண்ட் கவனிக்கணும்? கடைசியில் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது சால்வேஜ் வேல்யூ மைனஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது எதையும் கம்பேர் பண்ணணும். பாலிசி அமௌண்ட்டையும் பாலிசி அமௌண்ட்டையும் லாஸ் ஆஃப் ஸ்டாக் வேல்யூ. ஸ்டாக் வேல்யூ. லாஸ் ஆஃப் ஸ்டாக் வேல்யூ எங்கேருந்து பார்ப்பீங்க? சால்வேஜ் வேல்யூ மைனஸ் பண்ணதா மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறதா? Balancing figure, ma'am. பேலன்சிங் ஃபிகர் எங்கே வந்திருக்கும்? Trading account. மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறதையும் பாலிசி வேல்யூயும் கம்பேர் பண்ணணும். இதில் எப்போ ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணுவீங்க? ஓவர் இன்சூரன்ஸா அண்டர் இன்சூரன்ஸா? பாலிசி அமௌண்ட் கம்மியா இருந்து ஸ்டாக் இது அதிகமா இருந்தா. வெரி குட், அண்டர் இன்சூரன்ஸ் இருந்தால். அவ்வளோதான். இவ்வளோதான் லாஸ் ஆஃப் ஸ்டாக்கில். இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கவனிக்கணும்? அப்நார்மல் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கவனிக்கணும். அடுத்தது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்ன பார்த்தோம்? லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் என்னென்ன ஸ்டெப்பு? என்னென்ன ஸ்டெப்பு பார்த்தோம்ப்பா? டிஸ்லோகேஷன் பீரியட் ஆர் இண்டெமினிட்டி பீரியட். சரி, என்னென்ன ஸ்டெப்? கான்சிக்வென்சி பாலிசி. சரி, இல்லை இந்த லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்? இப்போ இங்கே லாஸ் ஆஃப் ஸ்டாக்குக்கு சொன்னோம்ல, மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் அதில் கண்டுபிடிச்சிட்டு ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணுறதா இருக்கணும். அதே மாதிரி லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு என்னென்ன கண்டுபிடிப்போம்? ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஷார்ட் சேல்ஸ். வெரி குட்மா, ஷார்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஷார்ட் சேல்ஸ்னால் என்ன? எதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்? ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் சேல்ஸ். வெரி குட், ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல் சேல்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ். அப்போ இந்த ஸ்டாண்டர்டில் நம்ம சம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? ஸ்டாண்டர்டில் சில சமயம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இன்க்ரீசிங் ட்ரெண்ட். அதை கன்சிடர் பண்ணி தான் இந்த ஸ்டாண்டர்ட் டர்ன் ஓவரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த ஷார்ட் சேல்ஸில் என்ன அப்ளை பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்பு போடணும்? மேம் ஜிபி ரேஷியோ. வெரி குட், கிராஸ் ப்ராஃபிட் ரேட் அப்ளை பண்ணி அந்த கிராஸ் ப்ராஃபிட் அமௌண்ட்டோட வேறு என்னெல்லாம் நம்ம கிளைம் பண்ணுறோம்? Fixed expenses. ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸா? என்ன ஆட் பண்ணுவோம்? என்ன எக்ஸ்பென்சஸ் அது? ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் மீன்ஸ் தட் இஸ் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் இன்கர்டு, இல்லையா? அடிஷனலாக என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருக்கோமோ அந்த எக்ஸ்பென்சஸை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த அடிஷனல் எக்ஸ்பென்சஸை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க?
ஒரு மினிமம் ஒரு 3 அமௌண்ட் கொடுத்ததுல மினிமம் வரும், ஞாபகம் இருக்கா? மினிமம் ஆஃப் 3 ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸ், வெரி குட். ஆக்சுவல், வெரி குட். ஆக்சுவல் ஒன்று. அடிஷனல் சேல்ஸ் ஆஃப் ஆக்சுவல் சேல்ஸ். அடிஷனல் இல்லை 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 அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூட் பண்ணது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று மேம் நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் இன்சூர்ட் ஸ்டாண்டர்ட் சார்ஜ் ம் பை நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஆல் ஸ்டாண்டர்ட் சார்ஜ். ஆ ஓகே, அதோட அந்த எக்ஸ்பென்சஸை மல்டிப்ளை பண்ணணும், அது ஒரு அமௌண்ட்டு. இன்னொரு அமௌண்ட்டு Gross profit on additional sales. வெரி குட். கிராஸ் ப்ராஃபிட் ஆன் அடிஷனல் சேல்ஸ். அடிஷனல் சேல்ஸுங்கிறது நார்மலாக என்ன சேல்ஸாக இருக்கும்னு சொன்னேன்? வெரி குட்மா, சூப்பர். ஆக்சுவல் சேல்ஸாக இருக்குன்னு சொன்னேன். வெரி குட். அடுத்தது ஒருவேளை வேறு ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தாலும் கவனிக்கணும். நார்மலாக சம்மில் வந்து ஆக்சுவல் சேல்ஸ் தான் அடிஷனல் சேல்ஸாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த அடிஷனல் எக்ஸ்பென்சஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கிளைம் பண்ணுறோம். இதை கிளைம் பண்ணும்போது இங்கே ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ண எதையும் கம்பேர் பண்ணணும்? இந்த கிராஸ் கிளைம் அமௌண்ட்டோட இதில் சால்வேஜ் இதில் ஏதாவது சேவிங்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிளைம் அமௌண்ட், கிராஸ் கிளைம் அமௌண்ட்டை ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணணும்னா அண்டர் இன்சூரன்ஸாக இருக்கணும். அப்போ அண்டர் இன்சூரன்ஸ்னு பார்க்க எதையும் கம்பேர் பண்ணுவீங்க? பாலிசி வேல்யூவையும் Gross profit earned on actual turnover. வெரி குட். ஆக்சுவல் டர்ன் ஓவர் இல்லை, கிராஸ் ப்ராஃபிட் ஆன் ஆனுவல் டர்ன் ஓவர். ஆனுவல் டர்ன். ஆனுவல் டர்ன் ஓவர். ஸோ இப்போ ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணணும்னா பாலிசி வேல்யூவையும் கிராஸ் ப்ராஃபிட் ஆன் ஆனுவல் டர்ன் ஓவர். சமயத்தில் இந்த ஆனுவல் டர்ன் ஓவருங்கிறது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்லி நம்ம கிளாஸில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குல்ல? இந்த இன்க்ரீசிங் ட்ரெண்ட் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அண்டர் இன்சூரன்ஸாக இருந்தால் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாலிசி வேல்யூ இஸ் லோயர் தேன் த கிராஸ் ப்ராஃபிட் ஆன் ஆனுவல் டர்ன் ஓவராக இருந்தால் யூ ஹேவ் டு அப்ளை த ஆவரேஜ் கிளாஸ். வெரி குட்பா. ஓரளவுக்கு எல்லாருமே நல்லாவே பார்த்துருக்கீங்க. அந்த 2 ஸ்டடி நோட்டும் நம்ம பார்த்ததில் நம்ம கிளாஸில் பார்த்த பாயிண்ட்ஸு, சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸை ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கேளுங்க, உங்கள் டவுட் எல்லாமே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ அடுத்தடுத்த சாப்டர்ஸும் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ வேறு ஏதாவது டவுட் இருக்கா? வேறு ஏதாவது டவுட் இருக்காப்பா? இல்லை மேம். ஓகே ஓகேப்பா, சரி நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போமா?